ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்தோட நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, திருமலையில பக்தர்களோட கூட்ட நிலவரம் குறைஞ்சிருக்கா இல்லையா, நாளைக்கு தரிசனம் போகலாமா இல்ல செவ்வாய்க்கிழமை போகலாமா, எப்போ நார்மல் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கூடவே அக்டோபர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பத்தின அப்டேட் டிடிடி பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்காங்க. என்னன்னைக்கு என்னென்ன புக்கிங் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அக்டோபர் மாசத்துல நமக்கு புரட்டாசி சனிக்கிழமைகள் இருக்குங்க. செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க மேபி நீங்க அக்டோபர் மாசத்துல கூட புரட்டாசி சனிக்கிழமைகளுக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு பிளானிங் வச்சிருக்கலாம். அவங்க எல்லாருமே டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நெக்ஸ்ட் அக்டோபர் மாசத்துலயும் நமக்கு பிரம்மோற்சவம் இருக்கு. செப்டம்பர் மாசத்துல ஆனுவல் பிரம்மோற்சவம், சலக்கட்ல பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு அக்டோபர் மாசத்துலயும் பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் வருது அப்படிங்கிறதுனால டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த டேட்ல போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. வாங்க ஒரு அப்டேட்டா டீட்டெயிலா பார்க்கலாம். எப்பவும் போல முதல் டீட்டெயில்ஸா கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கறது இன்னைக்கு காலையில 7:15 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்து ஒரு 8:30 மணிக்கு மேல கொடுத்தாங்க. இன்னைக்கு 7:15 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருமலையில பக்தர்கள் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல கிரௌட் அதிகமானா கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் சீக்கிரமாவே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. வீக் டேஸா இருந்துச்சுன்னா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேல எப்ப வேணாலும் கொடுக்கலாம். வீக்கெண்டா இருக்கு, இப்போ வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கிரௌட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா காலையில ஏர்லி மார்னிங்கா ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு மேல எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது காலையில 6 மணிக்கு மேல வெள்ளி சனி ஞாயிறு கிரௌடை பொறுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு 7:15 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னா என்னது, இந்த திவ்ய தரிசன டோக்கன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு திவ்ய தரிசன டோக்கன் அப்படிங்கறது நடைபாதையில போறாங்க பாத்தீங்களா, நடந்து அந்த தரிசன பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் திவ்ய தரிசன டிக்கெட். எஸ்எஸ்டி அப்படிங்கறது நம்ம நடந்து போகலாம், ஓன் வெஹிக்கிள்ல போகலாம், இல்லைன்னா பஸ்ல கூட போகலாம். ஸோ எப்படி வேணாலும் போகலாம், அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இதுவே நீங்க திவ்ய தரிசன டிக்கெட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா நடந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல நம்ம ஸ்கேன் பண்ணணும். நம்ம வாங்கக்கூடிய அந்த திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் தரிசன லைன்ல நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் திவ்ய தரிசன டிக்கெட்டுக்கும் எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி அலிப்பிரியில கொடுத்துட்டு இருந்தாங்க, அலிப்பிரி நடைபாதையில. ஆனா இப்ப அலிப்பிரி நடைபாதைக்கு கொடுக்கறது இல்லைங்க. இப்போதைக்கு ஸ்ரீவாரிக்கு மட்டும்தான் இந்த டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவுமே நமக்கு எங்க வாங்கணும் அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் நம்ம இந்த டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் வாங்குனீங்கன்னா நீங்க நடைபாதையில நடந்து போயிட்டு 1200 படியில ஸ்கேன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அங்கேயே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டும் நம்ம நடந்து போகலாம், இல்ல ஓன்ல வெஹிக்கிள்ல போனீங்கன்னா அதுல போகலாம், இல்ல பஸ்ல கூட போலாங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். மற்றபடி ஒரே கியூ லைன் தான். அதே மாதிரி நமக்கு தரிசன நேரம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும், வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில 7:15 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி நாளைக்கு ஓரளவுக்கு க்ரௌடு குறைஞ்சதுன்னா டோக்கன் கொடுக்குற டைம் அப்படிங்கிறது மாறலாம். க்ரௌடை பொறுத்து நாளைக்கு ஓரளவுக்கு இருக்குங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை போறதுக்கு பிளான் பண்ணுங்க. எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமையோட க்ரௌடு திங்கக்கிழமை ஓரளவுக்கு குறைஞ்சிரும். நேற்று 30 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு 24 மணி நேரம் தான் ஆகுது அப்படிங்கிறது தான் அப்டேட். இலவச தரிசனத்துக்கு எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி பக்தர்கள் சேவா சதன் வரைக்கும் வரிசையில காத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காலையில 8 மணிக்கு மேல போகக்கூடிய பக்தர்களுக்கு சுமார் 24 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தரிசனத்துக்காக கூடிய நேரத்தோட அப்டேட்டா இருக்கு. 300 ரூபா டிக்கெட்டா இருந்தா மினிமம் 3ல இருந்து 5 மணி நேரமும், சர்வதர்ஷன டோக்கன்ல போறீங்க அப்படின்னா 5ல இருந்து 7 மணி நேரம் ஆகலாங்க. நேத்து 92,017 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம் தான். ஆவரேஜா ஒரு 60,000 இருந்து 70,000 அப்படிங்கிறது ஆவரேஜா இருக்கும். நேற்று 92,000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கூட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியும். நாளைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிரும். செவ்வாய்க்கிழமைக்கு மேல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தரிசனம் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு விடிய காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:45 அப்படிலாம் பார்க்கும்போதே பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஹெவியான க்ரௌடு. இதுவே பாருங்க 5:57 காலையில ஹெவி ரஷ் சர்வதர்ஷன டோக்கன், சர்வதர்ஷனத்துக்கு போகிறதுக்கு கியூ பார்த்தீங்கன்னா ஹெவி ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தர்ஷன் போனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டோக்கன் வாங்கினதுமே டோக்கன் ஸ்பாட் ரீச் ஆயிடுச்சு, டோக்கன் வாங்கிட்டோம், இந்த மாதிரி
ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம டெலிகிராமில் அவங்க ஷேர் பண்ணுறது அப்படியே வந்து நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்தியானம் 1:30 மணிக்கு நேற்று வந்து கோகர்பம் டேம் கிட்ட வந்து ஒரு நேரடி சர்வதர்ஷனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நைட்டு 8:25க்கு தான் ஏடிஜிஹெச் சர்க்கிள் கிட்டே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குங்க. நாளைக்கு வந்து குறைஞ்சிரும். நாளைக்கு நான் அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம அக்டோபர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் என்னென்ன தேதிகளில் என்னென்ன டிக்கெட் புக்கிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாங்க. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவம் வந்து இருக்குங்க. அந்த நாட்களில் வந்து சிறப்பு தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் வந்து இருக்கும். இப்போ சீனியர் சிட்டிசனில் நீங்கள் புக் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இல்லை அங்க பிரதர்ஷனை புக் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் 11 டு அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் சலக்கட்டில் பிரம்மோற்சவம் அப்படின்னும், நமக்கு அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் நவராத்திரி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பிரம்மோற்சவமே ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களுக்கு எதில் போக முடியுதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் முதல் புக்கிங் நமக்கு ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா அப்படின்னு சொல்லி மொத்தமாக 4 சேவாக்கள் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம 2 நாள் பண்ணிக்கலாம். ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும், காலையில் 10 மணி வரைக்கும். ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்கள குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணுவாங்க. அதோட ரிசல்ட்டு 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு லைவாக அப்டேட் ஆகும். செலக்ட் ஆனவங்க உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களோட டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் வரக்கூடிய சேவாவில் எந்த சேவாவில் கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோமாலா அர்ச்சனாவுக்கு வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள அலோவ் பண்ணுறதில்ல. அஷ்டதலபாத பத்மாராதனா, சுப்ரபாத சேவாவுக்கு உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் கிட்ஸையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் இருக்குது, அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரபாத சேவா அதே மாதிரி அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்த புக்கிங் ஜூலை 21ஆம் தேதி காலையில் வந்து 10 மணிக்கு கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவாவோட புக்கிங் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. இது எப்பயும் போல் சேவாஸ் தான், ஆனுவல் சேவாஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க. ஸோ இந்த சேவாஸை நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமிலியாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 12 வயசுக்கு மேலே குழந்தை இருக்காங்க, அவங்கள கல்யாணோற்சவ சேவாவுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து தர்ஷன் போகிறப்போ நீங்கள் 300 ரூபா டிக்கெட் வந்து வாங்கிக்க முடியும். அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கு மட்டும் புக் பண்ணிக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை, ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகலாம். ஜூலை 21 காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங்கும், அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனோட டிக்கெட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் சேவா பார்க்க முடியாது, 300 ரூபா தரிசன கியூ வழியாக நீங்கள் சாமி பார்க்கலாம். ஆர்ஜித சேவா காலையில் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதை புக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவாவும் பார்க்கலாம், தரிசனமும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது சுபதம் வழியாக நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். தரிசன நேரமும் நமக்கு கம்மியாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவ நாட்களில் கேன்சல் பண்ணுவாங்க, மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஜூலை 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட்டோட புக்கிங் வந்து இருக்குங்க. அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் டொனேஷன் பண்ணி நம்ம விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரஸ்ட்டில் டொனேஷன் பண்ணக்கூடிய டிக்கெட் வந்து 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கும் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 23ஆம் தேதி அன்னைக்கு மொத்தமாக 3 புக்கிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன புக்கிங் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட்லாம் வந்து பிரம்மோற்சவம் டைமில் வந்து இருக்காது. அந்த நாட்களில் போகிற பிளான் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் 300 ரூபா டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எல்லாருமே புக் பண்ணக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா பிரம்மோற்சவ நாட்கள் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் பிளான் இருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுமே பிரம்மோற்சவம் டைமில் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்களில் அதர் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த 300 ரூபா டிக்கெட்டு தான். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். 30 நாள் டைம் கேப்பில் வந்து புக் பண்ண முடியுங்க. ஸோ எல்லாருமே புக் பண்ணக்கூடிய ஒரு டிக்கெட் அப்படின்னா இந்த 300 ரூபா டிக்கெட் தான்.
அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு எல்லா டிக்கெட்டுக்குமான அக்கமடேஷன் திருமலா திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த அக்கமடேஷன் புக் பண்ணுறதுக்கு மினிமமாக நீங்கள் 2 பேர்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூம் புக்கிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆப்ஷனே அப்போ தான் எனேபிள் ஆகும். அது எந்த டிக்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரூமும் வேணும், ஸ்டே பண்ணுன்ற பிளான் இருக்குன்னா ஆன்லைன்லேயே தர்ஷன் டிக்கெட் வந்து 2 பேர்த்துக்கு புக் பண்ணிக்கோங்க. திருப்பதிலையும் ஸ்டே பண்ணணும், திருமலையிலையும் ஸ்டே பண்ணணுன்ற மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் போகக்கூடிய மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் 2 புக்கிங்ஸை வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே புக்கிங்கில் நம்ம 2 இடத்துல ரூம் புக் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல தான் பண்ண முடியும். 2ஆக பிரித்து பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களோட புக்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு இன்னொரு புக்கிங்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் பற்றின அப்டேட்டுங்க. இது கூடவே நமக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 24ஆம் தேதி நமக்கு வந்து 300 ரூபா டிக்கெட் அப்படின்னா 25 இல்லைனா 26ஆம் தேதி இதில் 2ல் ஏதாவது ஒரு நாள் வந்து ஓப்பன் ஆகுங்க. சப்போஸ் எனக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 300 ரூபா டிக்கெட் வேணும், வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்றவங்க இந்த ஹோமம் டிக்கெட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேருக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா 1600 ரூபா நீங்கள் டோட்டலாக பே பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் வந்து ஹோமம் பார்த்துட்டு 2 பேர் 300 ரூபா தர்ஷன் கியூவில் போய் சாமி பார்க்க முடியும். இதுதான் வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸு. இது எல்லாமே வந்து இந்த புக்கிங் போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா புக்கிங்ஸுமே அப்டேட் ஆகும். இன்னும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, பட் ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய விஐபி தர்ஷன்ஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 14 and 17 14ஆம் தேதி அன்னைக்கும் தரிசனங்கள் வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு இருக்காதுங்க. ஸோ இன்னைக்கு 12, 13, 14 செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருமலையில் ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து நடக்குங்க. இதுக்கு இப்போ நமக்கு ஒரு 6 மணி நேரம் தரிசனம் இருக்காது. 12 மணிக்கு மேலே, மதியம் 12 மணிக்கு மேலே தான் எல்லா தரிசனங்களுமே அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் தரிசனத்துக்கு டைம் லேட் ஆகும். அதையும் தரிசனத்துக்கு போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு 13ஆம் தேதியும் 16ஆம் தேதி ஜூலை 13, ஜூலை 16 அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கும் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இதுதாங்க டிடிடி ரிலேட்டடாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட். அக்டோபர் மாதத்தில் நீங்களும் தரிசனம் போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா என்ன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து டேட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. புக்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தனியாக ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதுதான் இன்றைக்கான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.